ஷேய் நந்தி நந்தி பேசுகிறப்பா கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆண் பெண்ணு கேட்டுக்கோப்பா. காலை டயத்துலேயே இந்த பாரு எல்லாமே பறவைகள் வந்து ஐயாட்ட வந்து உட்காந்து சாப்பாடு உணவு கொடுங்க அப்படின்னு கேட்கு. பாரப்பா சாப்பாட்டு உணவு கைலாசத்தில் ஐயா மேலே நிற்க உட்காந்துருக்காரு. அதுகளும் வந்து சாப்பாடு கேட்கு. வாயில்லாத சிவன் இல்லாட்டாலும் கடவுள் உட்காந்துருக்காரு. ஐயா நம்ம சாப்பாடு கொடுங்க ஐயா எங்களுக்கு காலையில் சாப்பாடு உணவு கேட்கு. அப்போ மானிட என்னப்பா செய்தான்? காலையில் எந்திரிச்சது எந்த பில்டிங்கை போடணும், எங்கே கூறு அடிக்கணும், எங்கே கெட்டணும், எங்கே எல்லாமே 2ஆம் நம்பராக தான் ஓடுது. உங்களுக்கே தெரியலையா? நீங்கள் சாப்பிட்ற உணவே 2ஆம் நம்பராக வயிற்றுக்குள்ளே இறக்குதியே. சாப்பிட்டு உணவை 2ஆம் நம்பராக உள்ளே இறக்குதியே. பார் அதுக்கு காலையில் வந்து உட்காந்து எல்லாமே இங்கே ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாம் முன்னாடி வர்றது பூரா ஐயா கடவுள்கிட்ட சாப்பாடு கேட்கும். ஐயா எங்களுக்கு வயிற்றுக்கு. அப்போ அதுக்கு இருக்கிற நன்றி கூட மானிட பேருக்கு இல்லை. அதை தான் தப்பு செஞ்சு 100க்கு 100 வச்சுருக்கான். அடி தரும் அடி ரோட்டு காட்டுகளில் விட்டு அடிப்பான். அப்போத்தான் உலக நாடே பார்க்க விடுவார். அது கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக வரும். அந்த டைம் வரும், வராதில்லை, அந்த டைம் வரும். இவன் காலையில் எழுந்திரிச்சி தான் அரசியல்வாதி இத்தனை கோழியாக இருக்கவா, அங்கே மீன் இத்தனை கிலோ எடு வச்சு வீட்டில் என் பொண்டாட்டி நல்லா விரித்து தேய்ச்சி அடுப்பாங்கரையில் தேய்ச்சி வச்சு சாப்பாடு வைப்பான். நம்ம நாக்கை உள்ளே எழுப்போம். அந்த பாவத்தை செய்தானே. அறிவு இருந்தால் செய்ய மாட்டான்ல. அறிவு இருந்தால் செய்ய மாட்டான். இல்லை விவசாயம் பண்ணுங்கடா, இருக்கிற இடம் இருந்து போட்டுக்கோங்கடா அப்படின்னு போனோம். எந்திரிச்ச உடனே எந்திரிச்சு காலையில் பார்ப்பான், மந்திரி பார்ப்பான், எம்எல்ஏ பார்ப்பான், முதலமைச்சர் பார்ப்பான், பஞ்சாயத்து போர்டு கீழே வார்டு வரைக்கும் எவ்வளோ இடம் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ பேப்பர் வந்திருக்கு, எத்தனை கோடி வந்திருக்கு, கொண்டாங்கடாங்க டெல்லியில் உட்காந்து பூரா அதிகாரியை பூரா கூடுதலாக நியமித்து பூரா நாசம் பண்ணிட்டான். இவன் எது இது தேவையா? ஒரு மாவட்டம் 100 கிலோமீட்டர் இருக்குன்னா கோர்ட்டிலேருந்தே நடத்தியிருக்கணும். கோர்ட்டிலேருந்தே நடத்தியிருக்கணும். விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் ஆட விட்டுட்டான். ஓட்டு முத்திரை இங்கே உள்ள கேஸ் வழக்காட்டம் வந்து பெட்டிஷன் உள்ள ஒரு மாத்தைக்கு புது லாயர்களே ஆணும் பெண்ணும் 10 எண்ணம் 20 எண்ணம் உள்ளே ஏறி வருது. படித்து அதுக்கு வருது. இதெல்லாம் இப்படி போனால் எப்படியே அப்போ வெளியே பூமியை பூரா அழித்து நாசம் பண்ணிடுவோம். அழிச்சிட்டான்ல. இப்போ அந்த அழித்த கணக்கு இப்போ தூக்குவார். ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் வச்சு தூக்கையில் உழைச்சி வாங்கினியா, முதுகில் துளை உழைச்சி வாங்கினியா, இல்லை சேரும் சகதியும் விவசாயத்தில் பண்ணி வாங்கினியான்னு கேள்வி கேட்பார். இல்லை நான் மில்லு போட்டேன், நான் கோடி கணக்காக வாங்கினேன்னா அப்படியே ஒரு பக்கம் செதுக்கி தையலை போட்டு விட்ருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்ற கோற்றார் எல்லாமே கடுக்கப்பா. கடவுள் கைலாசத்தில் உட்கார்ந்த கணக்கில் எல்லா உலக நாடே கணக்கெடுத்தார். கடவுள்கிட்ட வந்து எல்லா புழு பூச்சி வரைக்கும் இப்போதைக்கு முன்னாடி நின்று அவர்கிட்ட சாப்பாடு கேட்கு, உணவு கேட்கு. இவன் எங்கே முன்னாடி எங்கே கூறு போடணும், எங்கே கேட்டு அடிக்கணும், எங்கே கேஸு அதாட்டு நடக்கட்டும் உள்ள எப்படி வாரான். அப்போ இவனுக்கு என்ன செய்வார்? அப்படியே 2 கையை திருக்கி விட்டு காலை 2 திருக்கி விடுவார். அது ஆதார கார்டில் சிக்கிறோம் இல்லை, அவன் தான் எல்லாம் அவன் தலையெழுத்தாங்க ஆதார கார்டில் இருக்குல்ல. அப்போ பிடிப்பார். முக்கால் சத்தியம். வயசான கழுத 60 வயசு 70 வயசு 80 வயசு கிடந்தாலும் பார்க்க மாட்டான். திருக்குடா அப்படிமா, திருக்கி விட்றா அப்படிமா. ஒன்றுக்கு 10 பேர் போவான். திருக்கி விட்றா அப்படிமா. திருக்கி விட்றா கையை 2 கையை. முக்கால் சத்தியம். அவன் அதிகாரி வீட்டு அவன் அப்பனாக இருந்தாலும் சரி, அவன் அதிகாரி வீட்டு எவனாக இருந்தானே திருக்குடா அப்படிமா. எம்எல்ஏ வீட்டில் அவன் குடும்பம் வந்தால் திருக்கி விட்றா. எம்எல்ஏ மயிரி செடி சேர்த்த திருக்கி விட்றா. அவனையும் திருக்கி விட்றா. எம்எல்ஏ திருக்கி விட்றா. எம்பி திருக்கி விட்றா. முதலமைச்சர் திருக்கடா. அவர் திருக்கி விட்றா. கையை திருக்கி விட்றா. கீழே பஞ்சாயத்து போர்ட்டில் இருக்கான அவனையும் திருக்கி விட்றா. 2 கையை திருக்கி விட்றா. அப்படியேமா அந்த டைம் வரும்டா. முக்கால்